பணத்தட்டுப்பாட்டால் 80% விற்பனை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ரொக்க பரிவர்த்தனை முற்றிலும் தடைப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். மத்திய அரசு 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை தடை செய்த பிறகு பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வராங்க. தற்பொழுது வியாபாரிகளும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வராங்க. குறைந்தது 20லிருந்து 80% விற்பனை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறாங்க. தற்போது நாம இருக்கக்கூடிய பகுதி சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய பேக் விற்பனை நிலையம். இதனுடைய மேலாளர் நம்மிடம் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், உங்களுடைய விற்பனை தற்போது எந்த அளவுக்கு நடைபெறுகிறது, எந்த அளவுக்கு குறைந்திருக்குது குறித்து சொல்லுங்க. இந்த அறிவிப்பால் கிட்டத்தட்ட ஒரு 80% நாங்கள் இழந்திருக்கோம். ஏன்னாக்கா இங்கே இந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டோர் சாம்சனைட் ஸ்டோர் ஒரு பெரிய ஹாட் ஸ்டோர். ஏன்னா இங்கே வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரொம்ப ப்ரொஃபைல் கஸ்டமர்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1.5 lakhs கிட்ட நாங்கள் பர் டே சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த அறிவிப்பால் கிட்டத்தட்ட ஒரு 80% கிட்ட நாங்கள் லாஸ் ஆகிட்டோம். ஒரு 20,000-30,000 ருபீஸ் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த அறிவிப்பால். இந்த வியாபாரிகளுக்கு 10,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரை விட்ரா செய்யலாம் அப்படின்ட்டு மத்திய பொருளாதார விவகாரத்துறை அறிவிச்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 10,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணதுனால இப்போ ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இது உண்மையாலுமே. ஏன்னாக்கா அட்லீஸ்ட் இவ்வளோ கடந்த ஒரு வாரமாக நாங்கள் இழந்ததை அட்லீஸ்ட் நாங்கள் அதை கேட்ச் பண்ணிட்டு கொஞ்சம் சர்வே பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்க மாதிரி தான் நான் நம்புகிறேன்.